ஹாய் ஃபேமிலி. தேர்ஸ்டே லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். தேர்ஸ்டே லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுருக்கேன். ஃபிஷ் குழம்புக்கு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு குழம்புத்தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெத்திலி ஃபிஷ் தான் வாங்கியிருக்கேன். நெத்திலி ஃபிஷ்ஷை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்புக்கு புளிக்குழம்புக்கு ஆட் பண்ணுற மசாலாஸே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் புளிக்குழம்புக்கு ஆட் பண்ணுறத விட ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு ஆட் பண்ணோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கடுகு, சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிட்டோன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுட்டேன். அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை மொறுமொறுன்னு வர்றதுக்கு மசாலாவோட அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன்னா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு வரும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது லஞ்ச் மெனு பார்த்துடலாம். நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃபிஷ் குழம்பு, குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு, கூடவே ரைஸ். தேர்ஸ்டே லஞ்ச் சூப்பராக முடிஞ்சிச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம். பை பாய். ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் வீடியோஸ்.